நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரின் இந்தியாவுக்கு எதிரான சர்ச்சை பேச்சு தற்போது இந்திய நெட்டிசன்களின் சிரிப்பு பேச்சுக்கு மாறியிருக்கிறது. அப்படி என்ன பேசினார் அசீம்? விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் நல்லது, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கவலைப்படாதீங்க, தந்தி மியூசிக் இல்லை, தந்தி செய்திகள் தான். ஜஸ்ட் தட் கண்ணதாசனோட இந்த வரிகள் இப்போ நாம பார்க்க போற ஒரு சர்வதேச அரசியல் விவகாரத்துக்கும் எவ்வளவு பொருந்தும்னு இந்த தொகுப்பை பார்த்தா உங்களுக்கே புரியும். பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்தில் டாம்பா நகரில் நடந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இஷ்டத்துக்கும் வீராவேசமாக பேசியிருக்காரு. அதை கேட்டு இந்தியர்கள் கோவப்படுவோம்னு நினைச்சாரு போல, பட் இப்போ செம ட்ரோல் கண்டென்ட்டாக மாறி இருக்காரு. கவர்மெண்ட் அதுக்கு ரொம்ப சீரியஸாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய நெட்டிசன்ஸ் தான் இதை ட்ரோல் கண்டென்ட்டாக மாற்றிருக்காங்க. அப்படி என்ன பேசினாரு தானே கேட்குறீங்க? ஸோ நாம இந்த தொகுப்பில் அசீம் முனீரோட அந்த சிறப்பு பேச்சில் உள்ள 5 வைர வாக்கியங்களை பட்டியலிட்டு அது ஏன் அபத்தத்தின் உச்சமா மாறி இருக்குன்னு அவர் பேசுனதுக்கான அதே மாடுலேஷன்லேயே பதிலாகவும் கொடுக்கலாம். இந்த தொகுப்புல பார்க்கலாம். ஸோ பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரோட வைர வாக்கியம் 1 என்ன சொல்லியிருக்காரு? பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு, நாம வீழ்ச்சி அடைஞ்சா பாதி உலகத்தை நம்மோடு அழைத்து செல்வோம். இல்லை, எங்களுக்கு புரியல. இப்போ இத்தனை நாட்களா பாகிஸ்தான் அமைதியை விரும்பும் நாடுன்னு நீங்க சொன்னது எல்லாம் பொய்யா? அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாடு பேசுற பொறுப்பான பேச்சாது? இதுல பெரிய கூத்து என்னன்னா, சண்டை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். இதுல நாங்க வீழ்ந்தா பாதி உலகத்தையும் சேர்த்து கொண்டு போவோம்னு சொன்னா என்ன அர்த்தம்னு மற்ற நாட்டினர் பீதியாக மாட்டாங்களா? ஊர்ல பெரியவங்க சொல்வாங்களே, சனி பணம் தனியா போகாதுன்னு. அசீம் அவர்கள் அந்த கேட்டகரியில யோசிக்கிறார் போல. தான் அழிஞ்சா சுத்தி இருக்கிற 10 பேரும் அழியணும்னு நினைக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய நல்ல உள்ளம் இல்லை. தண்ணி கேன் போட வந்தவங்க ப்ரோ, அவங்க விட்டுருங்க. அசீம் முனீரோட வைர வாக்கியம் எண் 2 என்ன சொல்லியிருக்காரு? இந்தியா சிந்து நதி குறுக்கே அணை கட்டும் வரை நாங்கள் காத்திருப்போம், பிறகு 10 ஏவுகணைகளை பயன்படுத்தி அணையை அழிப்போம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், சுற்றுப்புற சூழலுக்கான பசுமை நோபல் பரிசு என்று அழைக்கக்கூடிய த கோல்டன் சுற்றுச்சூழல் விருது இந்த வருஷம் கண்டிப்பா அசீம் முனீர் அவர்களுக்கு தான் தரணும்னு இந்தியா பரிந்துரைக்கணும். வாட் அ மேன், வாட் அ விஷன். சிறிய அளவிலான சலால் அணையை 3 நாள் நம்ம அடைச்சு வச்சு தண்ணியை முழு வேகத்தில் ரிலீஸ் பண்ணதுக்கே பாகிஸ்தான் நிலையில வெள்ளம் வந்துருச்சு. இந்த லட்சணத்துல எல்லைக்கு அருகில் சிந்து நதி குறுக்கே இந்தியா கட்ட திட்டமிடும் அணையை நீங்க 10 ஏவுகணையை அனுப்பி அழிப்போம்னு சொல்றீங்க. இந்திய பகுதிக்கு பாதிப்பு ஏற்படுத்திட்டு அத்தனை மண்ணும் கல்லும் கான்கிரீட்டும் பெரும் வெள்ளத்தோட எங்க பாயும்? அந்த நதியோட டவுன் ஸ்ட்ரீம் எதுங்க? பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய பகுதிகள் தானே பேரழிவை சந்திக்கும். அடிப்படை புவியியல் மறந்துடுச்சா? இல்ல அங்க வசிக்கக்கூடிய மக்கள், உங்க மக்கள், அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு மறந்துடுச்சா? உண்மையான ராணுவம் தன்னோட மக்களை பாதுகாக்க தானே இருக்கு. தீவிரவாதிகள் தான் மக்கள் எக்கேடு கெட்டா போனா என்ன, எங்களுடைய மிஷன் தான் எங்களுக்கு முக்கியம்னு யோசிக்காம செய்வாங்க. ஒரு ராணுவ தளபதியா இருந்துகிட்டு எப்படி இந்த ஒரு 6ஆம் வகுப்பு அடிப்படை புவியியல் புரியாம ஒரு நபரால பேச முடியும்? இதுக்கு அசீம் முனீர் அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஸோ அசீம் முனீரோட அடுத்த வைர வாக்கிய எண் 3 என்னன்னு பார்த்துடலாம். அரசியல் என்பதை அரசியல்வாதிகளிடம் முழுமையாக விட்டுவிட முடியாத அளவுக்கு தீவிரமானது. நேர்களை, இந்த இடத்துல கண்டிப்பா நாம பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபுக்கு தான் நம்ம அனுதாபத்தை தெரிவிக்கணும். ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற நாட்டில் ஒரு ராணுவ தளபதி எப்படி இப்படி பேச முடியும்? பாகிஸ்தான் பிரதமர் மேல அந்த நாட்டு ராணுவ தளபதிக்கு நம்பிக்கை இல்லையா? அதனால தான் அவரை கண்டுக்காம அசீம் முனீர் மட்டும் அமெரிக்காவில் இன்ப சுற்றுலா போயிருக்காரா? இதனால தான் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபுக்கு விருந்து கொடுக்காம ராணுவ தளபதி அசீமுக்கு விருந்து வச்சாரா? அப்போ கூடிய விரைவில் உன்ன மாதிரியே பாகிஸ்தானில் காட்சியும் ஆட்சியும் மாறப்போகுதா? இப்படி நிறைய கேள்விகள் தோணுது. பட் பதில் அசீமுக்கும் அவரோட புது BFF ட்ரம்ப்புக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஆனால் தன்னோட சொந்த நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபை இப்படி அசிங்கப்படுத்திருக்க வேணாம். வாட் ப்ரோ, வெரி வெரி ராங் ப்ரோ. அடுத்து அசீம் முனீரோட வைர வாக்கிய எண் 4 என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நல்லது செய்பவரை நாம் பாராட்டுவோம், அதனால்தான் அதிபர் ட்ரம்ப்பை நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்தோம். ஐயா அசீம் அவர்களே, இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்னு சொல்ற மாதிரி அவங்க அமெரிக்க நாட்டினரே அசந்து போற அளவுக்கு இருக்கு உங்களுடைய இந்த கோரிக்கை. ட்ரம்ப்போட இந்த நோபல் பரிசு கனவுல பெரிய கல்லா தூக்கி இந்தியா போட்டதுக்கான பரிசு தான் இந்த 50% வரியோன்னு தோன்ற அளவுல இருக்கு உங்களோட இந்த பரிந்துரை. பை த வே, பாகிஸ்தானுக்கு 19% வரி தானே. என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஆட, அவர் வாசிக்க, புவி அரசியல் அரங்கம் அதிரட்டுமேன்னு BGM போட்டுடலாம் போல. நல்ல காம்பினேஷன். அணைய அழிப்போம்னு சொன்ன அசீமுக்கு பசுமை நோபல் மற்றும் உலக நாடுகளோட அமைதியை கெடுத்துட்டு இருக்க ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல்னு நம்ம நாச்சியப்பம் பாத்திர கடையில் ஆர்டர் கொடுத்துட வேண்டியதுதான் பாக்கி. இங்க
அடுத்து அசீம் முனிரோட 5வது வைர வாக்கியம் என்ன? இந்தியா ஜொலிக்கும் மெர்சிடிஸ் வண்டியை போன்றது, பாகிஸ்தான் மண்ணல்லும் டம்பர் லாரி போன்றது, மோதினால் யாருக்கு நஷ்டம்? சத்தியமா சொல்றேங்க, இதை நான் பாகிஸ்தானை அவமானப்படுத்தணும்னு சொல்லல. அசீம் முனீர் அவர்களே கொடுத்த ஓமை தான் இந்த லட்சணத்துல இருக்கு. இந்தியா ஒரு ஜொலிக்கும் மெர்சிடிஸ் கார் மாதிரி நெடுஞ்சாலையில் போயிட்டு இருக்கு, ஃபெராரி வேகத்தில் போயிட்டு இருக்கு. ஆனால் பாகிஸ்தான் மண்ணல்லிட்டு போற டம்ப் ட்ரக் மாதிரி, மோதினா யாருக்கு நஷ்டம்னு ரைமிங்ல டைமிங் அடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம பசங்க விடுவாங்களா? டம்ப் ட்ரக்ன்றது மண்ணள்ளி போடுறதுக்கு மட்டும் இல்லை சார், குப்பை அள்ளிட்டு போகிறதுக்கும் தான் பயன்படுது. அந்த வண்டியோட உங்களை ஒப்பிட்டுக்கிட்டு இந்தியாவை மெர்சிடிஸ் வண்டியோடு ஒப்பிட்டு இருக்கீங்களே, அந்த மனசு தான் சார் கடவுள்னு மீம்ஸ் சமூக வலைதளங்களில் பறக்குது. ஆனால் இதெல்லாம் அவர் சுய நினைவோட தான் பேசினாரா, இல்லை பார்ட்டியில் செம கவனிப்பில் மிதந்துட்டே பேசின பேச்சான்னு நமக்கு தெரியல. பட் செம ட்ரோல் மேட்டர்மா, 5000 rupees இன்க்ரிமெண்ட்னு நம்ம நெட்டிசன்ஸ் எல்லாம் மீம்ஸ் போட்டு கபடி ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப சீரியஸாக பேசின பேச்சு இப்படி சிரிப்பு மேட்டராக மாறும்னு சத்தியமாக அசீம் முனீர் நினச்சிருக்க மாட்டார். ஆனால் ஆரம்பத்தில் நாம் சொன்ன அந்த பாடல் வரிகள் செமையாக பொருந்ததில்லை. புதிய நண்பர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற தைரியத்தில் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நடந்த ஆபரேஷன் சிந்தூரின் போது எவ்வளவு பேச்சு பேசாத அசீம் முனீர் இப்போ எந்த தைரியம் பேசுறாரு? எத்தனை நாட்கள் இந்த தைரியம் நீடிக்க போகிறது? பொறுத்திருந்து பார்க்கலாம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.